சரத்குமாரும் ராதிகாவும் 500 கோடி மதிப்புள்ள பங்களாவை விட்டு வெளியேறி வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதாவது சரத்குமார் தன்னோட காதல் மனைவியான ராதிகா மகன் ராகுல் கூட சென்னையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சோசியல் மீடியாவில் சரத்குமார் வீட்டை பற்றி தான் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 500 கோடி மதிப்புள்ள 15,000 சதுர அடியில் இருக்கிற பிரம்மாண்ட பங்களாவில் வாழாமல் வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அந்த பங்களாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 15 வேலையாட்கள் தேவைப்படுதான். அது மட்டும் இல்லாமல் பங்களாவோட 7 கதவுகளை திறந்து மூடுறதுக்குள்ள போதும் ஆக்கிட்டு தான். இதனால தான் அரண்மனை மாதிரி வீடு இருந்தும் கூட அதை விட்டுட்டு வாடகைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்களாம் ராதிகாவும் சரத்குமாரும். இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் ராதிகா சரத்குமாரோட சொந்த வீடு பற்றி சோசியல் மீடியாவில் பலருமே பலவிதமாக கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அடேங்கப்பா 15,000 சதுர அடியில் வீடு வச்சிருக்கிறாரா சரத்குமார், யாராச்சும் பங்களாவை பூட்டிட்டு வாடகை வீட்டுக்கு போவாங்களா? உங்களை யார் தினமும் எல்லா கதவுகளையும் திறக்க சொல்றது? அவ்வளோ பெரிய வீடு இருந்தா அதை பராமரிக்க ஆட்கள் தேவைப்படும் தான். அதுக்காக போய் வீட்டை காலி பண்ணக்கூடாது. எங்களை கூப்பிட்டா நாங்கள் வந்து தினமும் அந்த கதவுகளை திறந்து மூடி கொடுக்குறோம். வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை, கஷ்டம் அப்படின்னு வந்தால் அது சரத்குமாருக்கு வந்த பங்களா கஷ்டம் மாதிரி வந்தால் போதும். 500 கோடி வீட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கிற கஷ்டத்தை எங்களுக்கும் கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பலவிதமாக கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மாதவ் ராமதாசன் இயக்கத்தில் தான் நடிச்சிருக்கிற ஆலி படம் பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க சரத்குமார். அந்த பேட்டியில் 500 கோடி பங்களா பற்றி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இந்த 500 கோடி விவகாரத்தை கேட்டு சிரித்த சரத்குமார் தன்னோட ஸ்டைல்லையே இருக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் வீடு மட்டும் 500 கோடி ரூபாயா இருந்தால் நான் ஏன் இன்னும் கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்க போகிறேன்? 25 கோடியில் ஒரு வீட்டை கட்டிட்டு மீதி 475 கோடியை பேங்க்கில் போட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீட்டை விட்டு தற்காலிகமாக வெளியேறினது உண்மைதான், ஆனால் அதுக்கு காரணங்கள் வேறு. வீட்டோட 2 பக்கமும் பெரிய ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. ஜிம்முக்கு போகும்போது பால்கனி வழியாக போனால் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் அங்கிள் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்களோட அந்தரங்கம் இதனால் பாதிக்கப்படுற மாதிரி உணர்ந்தோம். ஸ்கூல் சுற்றி வந்தனால காத்தோட்டம் குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் காலை நேரங்களில் சத்தம் அதிகமாக இருக்குது. இதனால தான் அந்த வீட்டை ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு வாடகைக்கு விட்டுட்டு 1 வருஷ காலத்துக்கு பிரேக் எடுக்க முடிவெடுத்திருக்கோம். மார்ச் மாதம் அந்த வீடு திரும்பவும் கைக்கு வந்ததும் அதை சத்தம் கேட்காத சவுண்ட் ப்ரூஃப் வீடாக மாற்ற திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் ராதிகாவோட அம்மா கீதா ராத்தா மறைஞ்சப்போ ராதிகாவுக்கு பெரிய தூணா நின்று குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டவங்க சரத்குமார். இப்படி வீட்டில் ஒத்துமையாக இருக்கிற இந்த தம்பதி வர பிப்ரவரி 27ஆம் தேதி தியேட்டரில் மோதிக்க போகிறாங்க. அதாவது சரத்குமார் நடிச்சிருக்கிற ஆலி படம் அன்னைக்கு தான் வெளியாகுது. அதே நாளில் ராதிகாவோட தாய் கல்வி படமும் அன்னைக்கு தான் வெளியாகுது. வீட்டில் எங்களுக்குள்ள போட்டி இல்லை, ஆனால் தேட்டரில் எங்களோட படங்கள் மோதுறது சுவாரஸ்யமான போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க நடிகர் சரத்குமார்.